நமது அப்துல் கலாம் ஐயாவும் அதைத்தான் குறிப்பிட்டார். ஒரு கிராம பொருளாதாரத்தை வளர்த்திருக்காது, ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியாது. விவசாயிகளுக்கு விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அவர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்று உரைத்தவர் நமது சட்டமேவாதி அம்பேத்கர் அவர்கள் தான். அவர் சட்டம் இயற்றி பன்னெடுகளமாகின்றது. இவர்கள் செயல்படுத்தினார்களா? விவசாயிக்கு ஏன் மாத ஊதியம் வழங்கி அவர்களுக்கு அரசு பணியாக்க வேண்டும்? உழவினார் கைமடங்கி இல்லை வெளிவெதுவும் விட்டேன் என்பார்கள் நிலை. ஒரு உழவன் உழுவாது கை கட்டி நின்று கொண்டால் இந்த உலகத்தின் அனைத்து தேவைகளும் முற்றும் துறந்த தொழில்களும் வாழ நேரிடாது. அவர்களால் கூட தொழில்களால் கூட வாழ முடியாது. விவசாயி உழவிட்டால் விவசாயி வாழ்ந்தால்தான் ஒரு நாடு வாழும் வளரும். எங்கள் நாம் தமிழர் ஆட்சியில் ஒவ்வொரு விவசாயிக்கும் வேளாண் தொழில் தேசிய தொழிலாக்கி மாத ஊதியம் வழங்கப்படும். 60 வயதிற்கு மூத்த விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். ஒரு நாட்டில் விவசாயி ஏன் கடனாளியாக இருக்கிறான்? அவனுக்கு ஏன் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும்? அவனுக்கு ஏன் மானிய தொகை வழங்க வேண்டும்? அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு அவனாலே விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. ஒரு ஊசி தயாரிப்பவன் முதல் ஏவுகளை தயாரிப்பவன் வரை அவனே உற்பத்தி பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்கிறான். அவன் லாப வீழ்ச்சிக்கு ஒருபோதும் விலை நிர்ணயம் செய்ய மாட்டான். அவன் லாபத்தை எப்பொழுதெல்லாம் பூர்த்தி செய்யுமோ அந்த அளவுக்கு அவன் விலை நிர்ணயம் செய்வான். ஆனால் நாம் தமிழ் விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சாலையோரங்களில் கூவி இருப்பார்கள். அவர்கள் நம்ம பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 5 ரூபாய் கொடுங்கள், 10 ரூபாய் கொடுங்கள் என்று. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.